ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி மாவில் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கட்லெட் செய்கிறதுக்கு 3 கரண்டி அளவு இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். புளிச்ச மாவில் கூட நீங்கள் இந்த கட்லெட் செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்குங்க. ரவா ஆட் பண்ணி செய்கிறதுனால மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். இட்லி மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு கேரட் சீவி சேர்த்துருக்கிறேன். இதில் நீங்கள் பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் மட்டும்தான் வச்சு கட்லெட் செஞ்சு காட்டியிருக்கிறேன். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் கடைசியாக தான் சேர்க்கணும், மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. முழு ஜீரகம் தான் சேர்க்கணும், தூள் சேர்க்கக்கூடாது. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் ரவா சேர்த்துருக்கிறதுனால 5 நிமிஷம் வரைக்கும் மாவை ஊற வைக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் அதிகமாக ஆட் பண்ணணும்னு தேவையில்லை, கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடை ஷேப்பில் சின்னதாக தட்டி சேர்த்துக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிக்கணும், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். ஒரு சைடு பொரிஞ்சதுக்கப்புறம் மறு சைடு திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் கூட எண்ணெயில் ஒட்டாமல் சூப்பராக பொரிஞ்சு வருது. நான் சொல்லியிருக்கிற இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வரும். அப்படி உங்களுக்கு எண்ணெயில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க. மீதி இருக்கிற மாவையும் இந்த மாதிரியே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.